கல்லணையிலிருந்து காவிரி வெண்ணாறு மற்றும் கொள்ளிடம் ஆற்றில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் கோரிக்கையை ஏற்று கல்லணை கால்வாயில் 2500 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் அதிக அளவு நீர் திறக்கப்பட்ட நிலையில் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் முழுவதும் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தஞ்சையின் கல்லணையும் வேகமாக நிரம்பியது. கடல் போல் காட்சியளிக்கும் கல்லணை அணையிலிருந்து நீர் திறந்துவிட விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் காவிரி வெண்ணாற்றில் 9000 கன அடியும் கல்லணை கால்வாயில் 2500 கன அடியும் திறந்துவிடப்பட்டுள்ளது. மீதமுள்ள உபரி நீர் முழுவதும் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீரை பயன்படுத்தி டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஏரி குளங்களை நிரப்ப வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து முதலைமேடு திட்டு, நாணல் படுகை, வெள்ளமணல், கோரை திட்டு பகுதி மக்கள் முகாம்களில் இருந்து கிராமத்திற்கு திரும்பினர். நேற்று முன்தினம் கொள்ளிடம் ஆற்றில் 2,50,000 கன அடி உபரி நீர் சென்ற நிலையில் தற்போது அது 70,000 கன அடியாக குறைந்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்த வெள்ள நீர் வடிந்துள்ளது. செங்கல்பட்டு அருகே பொது சாலையின் ஒரு பகுதியை தனக்கு சொந்தமான இடம் என கூறி கேட் அமைத்து பூட்டு போட்ட திமுக கவுன்சிலரை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்பாக்கம் அடுத்த பைராகி மடம் முதல் அங்கம்மாம்பட்டு செல்லும் சாலை 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் பயன்பாட்டில் இருந்து வந்தது. அதே பகுதியில் வசிக்கும் திமுக ஒன்றிய கவுன்சிலர் சகாதேவன் திடீரென சாலையின் ஒரு பகுதியை துண்டித்து ஒருபுறம் வேலியும் ஒருபுறம் கேட்டும் அமைத்து பூட்டு போட்டுள்ளார். இதனால் கிராம மக்கள் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு வந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் 1 வாரத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கக் கோரி தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு 6,750 ரூபாய் அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மருத்துவப்படி, மருத்துவ காப்பீடு போன்றவற்றை குடும்ப ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். சிவகங்கையில் பாரதிய ஜனதா பிரமுகர் செல்வகுமார் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் மனு அளித்துவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பழைய இரும்பு கடைக்கு செல்லும் நிலையில் உள்ள மாநகராட்சியின் குப்பை சேகரிக்கும் வாகனத்தை மாற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகாசி நகர் பகுதி, காமராஜர் பூங்கா பகுதிகளில் மாநகராட்சியின் குப்பை சேகரிக்கும் வாகனம் ஒன்று மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. ஓட்டுநர் இருக்கை அருகே உள்ள கதவு மற்றும் எதிர்புறம் உள்ள கதவு உடைந்து தொங்கியபடி உள்ளது. உடைந்த கதவுகள் கயிறு கொண்டு கட்டப்பட்டுள்ளது. கயிறு அருந்து கதவு விழுந்துவிடும் வகையில் தொங்கியபடியே நகருக்குள் குப்பை அள்ளும் வாகனம் செல்கிறது. உயிர் பலி வாங்கும் முன்பு குப்பை அள்ளும் வாகனத்தை மாநகராட்சி நிர்வாகம் மாற்ற வேண்டும் என பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கொலை மிரட்டல் விடுத்த வழக்கில் பாஜக நிர்வாகியை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டது. பாஜகவை சேர்ந்த தனபால் தாக்கல் செய்த மனுவில் தான் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவராக உள்ளதாகவும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவருக்கு தான் கொலை மிரட்டல் விடுத்ததாக பிற அரசியல் கட்சியினரின் தூண்டுதலின் பேரில் தன் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தனபாலை கைது செய்ய இடைக்கால தடை விதித்தது. சென்னை தாம்பரத்தில் தாயின் தூக்க மாத்திரையை தெரியாமல் உட்கொண்டு 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலையூர் சந்தோஷபுரத்தில் வசிக்கும் அஸ்வினி என்பவரின் மூத்த மகன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த ஜனவரி மாதம் உயிரிழந்தார். இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த அஸ்வினி மருத்துவர் பரிந்துரையின்படி தூக்க மாத்திரைகளை எடுத்துக் கொண்டுள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு தூங்குவதற்கு முன்பு மாத்திரைகளை படுக்கையின் அருகில் வைத்துவிட்டு கழிவறைக்கு சென்றதாகவும் அப்போது அவரது 4 வயது மகள் ஹாத்ரா மாத்திரைகளை தவறுதலாக எடுத்து உட்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. குழந்தையின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதால் அங்கு தடயவியல் துறையினர் ஆய்வு செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைப்பேட்டை ஆட்டுச் சந்தையில் ஆடுகள் அதிகம் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் கோயில் திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற உள்ளதால் ஏராளமான விவசாயிகள் தங்களது கால்நடைகளை சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர்.
மேலும் தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளும் மாடு மற்றும் கோழிகளை வாங்க குவிந்தனர். 10 கிலோ எடை கொண்ட ஒரு ஆடு 8,000 முதல் 10,000 ரூபாய் வரை விற்பனையானது. சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் பனிமூட்டத்துடன் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 20 நாட்களாக மழையும் காற்றும் மற்றும் குளிரின் தாக்கமும் அதிகரித்து காணப்பட்டது. கடந்த 2 நாட்களாக மழை சற்று தணிந்திருந்த நிலையில் உதகையில் பனிமூட்டத்துடன் மழையும், கோத்தகிரியில் சாரல் மழையும் பெய்தது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் காலையில் வெயில் அடித்த நிலையில் திடீரென இடி மற்றும் காற்றுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. ஸ்ரீவைகுண்டம், செய்துங்கநல்லூர், கருங்குளம், சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. நீலகிரி மாவட்டம் உதகை டிஆர் பஜார் பகுதியில் ராட்சத மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் மரத்தை அகற்றினர். இதன் காரணமாக உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வரும் 7ஆம் தேதி தேரோட்ட திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதனை ஈடு செய்யும் விதமாக வரும் 17ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடிப்புற திருவிழாவை முன்னிட்டு ஆண்டாள் கோயில் தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தலைக்கவசம், சீட் பெல்ட் அணிய வலியுறுத்தி இந்திய எலும்பியல் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சங்கத் தலைவர் சீனிவாச கவுடா, மருத்துவர் பூபேஷ் கார்த்திக் ஆகியோர் பேரணியை தொடங்கி வைத்தனர். தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பிரதான சாலைகள் வழியே மருத்துவர்களும் செவிலியர்களும் பேரணியாக சென்றனர். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழா கோலாகலமாக நடைபெறும் நிலையில் அங்கு ஏராளமான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். பனிமய மாதா பேராலயத்தின் 442வது திருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி விமர்சையாக தொடங்கியது. நாள்தோறும் சிறப்பு திருப்பலி, பிரார்த்தனை நடைபெற்று வந்த நிலையில் முக்கிய நிகழ்ச்சியான சப்பரபவனி நடைபெறுகிறது. சென்னை தாம்பரம் அருகே ஆவின் பாலகத்தில் ஏற்பட்ட தகராறு தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சேலையூர் மப்பேடு சந்திப்பில் சாத்தையா என்பவர் நடத்தி வரும் ஆவின் பாலகத்திற்கு அரவிந்த் என்பவர் பால் வாங்குவதற்காக சென்றுள்ளார். அப்போது ஒரு பால் பாக்கெட்டை சாத்தையா எடுத்துக் கொடுத்துள்ளார். இன்னொரு பால் பாக்கெட்டை கேட்டபோது முதலில் வாங்கிய பால் பாக்கெட்டிற்கு பணம் கொடுத்தால் மட்டுமே 2வது பாக்கெட் கொடுக்க முடியும் என கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கத்தரிக்கோலை எடுத்து சாத்தையா மிரட்டியுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் இரு தரப்பினரிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சையில் 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டதில் ஒருவர் உயிரிழந்தார். பூண்டி கல்லூரியைச் சேர்ந்த பேருந்து மாணவர்களுடன் தஞ்சை காந்திஜி சாலை வழியாக பழைய பேருந்து நிலையம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இருசக்கர வாகனத்தில் பேருந்தின் பின்னால் வந்தவர் பேருந்தை முந்தி செல்ல முயன்றுள்ளார். அப்போது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதியதில் கீழே விழுந்தவர் கல்லூரி பேருந்து சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். காவல்துறையினர் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்தவர் கீழவாசலைச் சேர்ந்த பிரபாகரன் என தெரிய வந்தது. விபத்தால் காந்திஜி சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் நிலக்கடலை விளைச்சல் குறைந்துள்ள நிலையில் அதன் விலை அதிகரித்துள்ளது. தேவாரம் மலையடிவார பகுதிகளான கோவில்காடு, பிள்ளையார் ஊத்து, வட்ட ஓடை உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் பல்வேறு வகை காய்கறிகள் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இப்பகுதிகளில் மானாவாரி நிலங்களில் இந்த ஆண்டு நிலக்கடலை சாகுபடி செய்ய பெரும்பாலான விவசாயிகள் ஆர்வம் காட்டவில்லை. ஒரு சில விவசாயிகள் மட்டும் கடலை பயிரிட்டு அதை அறுவடை செய்யும் பணியில் மும்முரம் காட்டி வருகின்றனர். மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 1 வாரத்தை கடந்த நிலையிலும் கடைமடையில் உள்ள அடப்பாற்றில் தண்ணீர் வரவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே
தலைஞாயிறு கடைமடையில் அடப்பாற்றிற்கு வரும் தண்ணீர் கரியாப்பட்டினம், மகாராஜபுரம் போன்ற கிராமங்களில் உள்ள பாசனத்திற்கு உதவுகிறது. இந்நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து கடந்த 28ஆம் தேதி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் அடப்பாறு, உம்பளஞ்சேரி, வடக்குராஜன் வாய்க்கால், மகாராஜபுரம், திருக்குராஜன் வாய்க்கால் போன்ற பாசன வாய்க்கால்களில் இதுவரை தண்ணீர் வரவில்லை. இதனால் சம்பா சாகுபடிக்கு தண்ணீரை எதிர்பார்த்துள்ள விவசாயிகள் அடப்பாறு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுப்பணித்துறைக்கு வலியுறுத்தியுள்ளனர். காவிரியில் 45 நாட்கள் தாமதமாக தண்ணீர் திறந்ததால் குருவி சாகுபடி பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சம்பா சாகுபடியாவது காலத்தில் செய்யலாம் என எதிர்பார்த்திருந்த விவசாயிகள் தண்ணீர் வருவதில் தாமதம் ஏற்படுவதால் கவலை அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பூமியில் ஏற்பட்டு வரும் விரிசலால் 8 வீடுகள் இடிந்து பூமிக்குள் புதைந்து வரும் நிலையில் நாளை இப்பகுதியில் இந்திய புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். மேல்கூடலூர் கோக்கால் பகுதியில் சாலைகள் மட்டுமின்றி வீடுகளிலும் திடீரென விரிசல் ஏற்பட்டதால் பொதுமக்கள் மிகவும் அச்சமடைந்துள்ளனர். 7 மீட்டர் அளவிற்கு வீடுகள் உள்வாங்கிய நிலையில் நிலச்சரிவு ஏற்படும் பகுதி என அதிகாரிகள் தெரிவித்து பொதுமக்கள் நடமாட தடை விதித்துள்ளனர். அப்பகுதியில் முதியோர் இல்லத்தில் இருந்த 48 பேர் பாதுகாப்பாக மாற்று இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இங்கு வசித்தவர்கள் வாடகை வீடுகளிலும் முகாம்களிலும் தஞ்சமடைந்துள்ளனர். அப்பகுதியில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகமும் அறிவுறுத்தியுள்ளது. பணி நியமனம் கோரி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2013ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 40,000 பேர் இன்னும் பணி நியமனம் கிடைக்க பெறாமல் உள்ளனர். இவர்களில் 410 பேர் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் அவர்களுக்கு பணி வழங்குமாறு தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆனால் தங்களை விட மதிப்பெண் குறைவாக பெற்றவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இது அநீதி என்றும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கூறி வந்தனர். இந்நிலையில் பணி நியமனம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு 2000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பணிக்காக தேர்ச்சி பெற்று காத்திருப்பவர்களுக்கு மற்றொரு நியமன தேர்வு எனும் அரசாணை 149ஐ ரத்து செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் சென்னை, குமரி, கோவை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். கோவையில் கொள்முதல் செய்த கொப்பரைகளுக்கான நிலுவைத் தொகையை நாஃபெட் நிறுவனத்திடமிருந்து உடனடியாக பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் மட்டும் சுமார் 85,000 ஹெக்டேர் அளவிற்கு தென்னை மரங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் இதனை நம்பியுள்ள விவசாயிகள் தென்னை மர நோய் பாதிப்பு காரணமாக பெரும் சவால்களை சந்தித்து வருகின்றனர். இந்த சூழலில் நாஃபெட் எனப்படும் இந்திய தேசிய வேளாண்மை கூட்டுறவு சந்தைப்படுத்தும் கூட்டமைப்பு மாநிலம் முழுவதும் நடப்பாண்டு 25,000 விவசாயிகளிடமிருந்து 28,000 மெட்ரிக் டன் கொப்பரையை குறைந்தபட்ச ஆதார விலையான 1 கிலோவுக்கு $111.60 கொள்முதல் செய்துள்ளது. ஆனால் 3 மாதங்களாகியும் 10,000 விவசாயிகளுக்கு கொள்முதலுக்கான பணத்தை திருப்பி செலுத்தவில்லை என்றும் கொள்முதல் செய்யப்பட்ட கொப்பரையை சில தனியார் நிறுவனங்களோடு கைகோர்த்து குறைந்த விலைக்கு விற்க நாஃபெட் திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனை அறிந்த விவசாயிகள் இந்த போக்கை நாஃபெட் நிறுவனம் கைவிட வேண்டும் என தெரிவித்தனர். தமிழக அரசே கொப்பரையை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் நியாய விலை கடையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை விற்க வேண்டும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் நாஃபெட் நிறுவனம் கொள்முதலுக்கான பணத்தை தர தாமதிப்பதால் பெரும் கடன் சுமையில் சிக்கி தவிப்பதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் மத்திய மாநில அரசுகள் நாஃபெட் நிறுவனத்திடமிருந்து பணம் கிடைக்க உடனடியாக வழிவகை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்காததால் மக்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கூட்டத்திற்கு தலைமை ஏற்க வேண்டிய ஆட்சியர் ஆய்வுக்காக உளுந்தூர்பேட்டைக்கு சென்ற நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலரும் கலந்து கொள்ளவில்லை. இதனிடையே கூட்டத்தில் இருந்த அதிகாரிகள் செல்போனிலேயே மூழ்கி கிடந்ததால் மனு அளிக்க வந்தவர்கள் அதிருப்தி அடைந்தனர். திருச்செந்தூரில் கடல் 2வது நாளாக சுமார் 50 மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கியது. இதனால் பாசி படிந்த பாறைகள் வெளியே தென்பட்டன. இதனிடையே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக திருச்செந்தூரில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோயில் திருவிழாவின் போது ஏற்பட்ட மோதலில் ஒரு தரப்பினர் மற்றொரு தரப்பினரின் ஊருக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தினர்.
குதிரைக்குத்தி பள்ளத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் கஞ்சநாயக்கன்பட்டி காலனியில் நடைபெற்ற கோயில் திருவிழாவிற்கு சென்றபோது இளைஞர்களுக்குள் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மோதல் தொடர்ந்த நிலையில் சம்பவத்தன்று கஞ்சநாயக்கன்பட்டி காலனியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் குதிரைக்குத்தி பள்ளம் காலனியில் புகுந்து அங்கிருந்தவர்களை தாக்கியுள்ளனர். வீடுகளை அவர்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நிகழ்விடத்திற்கு காவல்துறையினர் சென்றதும் அந்த கும்பல் தப்பியோடிய நிலையில் சிலரை பிடித்து விசாரித்து வருகின்றனர். அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க குதிரைக்குத்தி பள்ளம் பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே மின்னல் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். செம்பூரைச் சேர்ந்த வீரமுத்து மதன் தனது வயலில் வைக்கோல் கட்டிக் கொண்டிருந்த போது இந்த துயர சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் அறிந்து சென்ற ஆழ்வார் திருநகரி காவல்துறையினர் சடலத்தை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பேரங்கியூர் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி வளாகத்தில் தண்ணீர் தேங்கியது. மழை நீருடன் கழிவு நீரும் கலந்ததால் மாணவர்கள் அவதியடைந்தனர். இதனால் மாணவர்களை பள்ளி மேடையில் அமர வைத்து பாடம் நடத்தப்பட்டது. இதற்கிடையே ஊராட்சி நிர்வாகத்தினர் பள்ளி அருகே உள்ள வடிகால் வாய்க்காலில் அடைப்பை சரி செய்து மழைநீரை அகற்றினர். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் முக்கிய அதிகாரிகள் பங்கேற்காததால் மக்கள் பெரும் ஏமாற்றமடைந்தனர். கூட்டத்திற்கு தலைமை ஏற்க வேண்டிய ஆட்சியர் ஆய்வுக்காக உளுந்தூர்பேட்டைக்கு சென்ற நிலையில் மாவட்ட வருவாய் அலுவலரும் கலந்து கொள்ளவில்லை. இதனிடையே கூட்டத்தில் இருந்த அதிகாரிகள் செல்போனிலேயே மூழ்கி கிடந்ததால் மனு அளிக்க வந்தவர்கள் அதிருப்தி அடைந்தனர்.